வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 26/5/2024 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னால் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது. எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி 521வது குழுக்கள் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 688 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. அதே போக நமக்கு 839 அப்படிங்கிறது தான் வின்னிங் நம்பராக இருந்துச்சு. அது போக போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா, போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 861 இது வந்து போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அது போக இன்றைக்கி வந்து 521. சரிங்களா, சேம் டைம் இது மாதிரி நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சரி மினிமம் சரி பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி நம்பர்களில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், சில விஷயங்கள் புரியும். 778, அதே மாதிரி 849, 845, 851, 230, அதே மாதிரி 927, 861. சரிங்களா, இதை வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை மறுபடியும் நமக்கு கூட இந்த 8ஆம் நம்பர் பேஸாக கூட ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சரி பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நமக்கு இது 26ஆம் தேதி நிறைய நம்பர்ஸ் பெண்டிங்கில் நிற்கிது. இந்த பெண்டிங் நம்பரை பேஸாக வச்சு ஆடினா கூட நமக்கு கண்டிப்பாக நாளைக்கான வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வந்து கேஎல் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு கேஎலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏபிபிசிஎஸ்சி அதே மாதிரி ஃபுல் டிஜிட் வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 ட்ரானா நமக்கு ஒரு 20 ட்ராவாவது நம்ம வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கண்டிப்பாக வாங்க. நீங்கள் போட்ட காசுக்கு மேலே நம்மளால் எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒர்த்தான வின்னிங் கண்டிப்பாக கொடுப்போம். வெயிட் மட்டும் பண்ணுங்கள் போதும். நம்ம அப்போக்கப்போ சொல்லுவோம் என்ன நம்ம நம்பர் வருதோ அந்த டைமில் வச்சு வாங்கிக்கிங்க. சரியா, அப்போ தான் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்தபடியே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையவே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்னென்ன நம்பர் இருக்குங்கிறத பார்த்துருவோம். 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 16, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, சி போர்டில் வந்து ஒரு 6. அப்போ ஆக்சுவலாக பார்க்கும்போது இது 2 நம்பருமே பெண்டிங்கில் தான் நிற்கிது. 2 போர்டு பெண்டிங் 1ஆம் நம்பர். சரியா, அடுத்து 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் 9, சி போர்டில் 7. இப்போ நாளைக்கு ஒரு நாள் போச்சுன்னா இதுவும் 2 போர்டு பெண்டிங் ஆயிரும். பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது நல்லது. அடுத்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு 65, பி போர்டில் வந்து 10, சி போர்டில் வந்து ஒரு 12. அப்போ பார்க்க போனாக்கா நமக்கு 65, 10, 12 அப்படிங்கும்போது நமக்கு 3 போர்டுமே பெண்டிங் நம்பர் இருக்குது. இதில் இன்றைக்கி ஒரு நம்பர் வந்துருச்சு இல்லையா, இன்றைக்கி பி போர்டில் கூட நமக்கு ஒரு நம்பர் வந்துருச்சு. 2 போர்டு தான் பெண்டிங். நீங்கள் அதை 2 போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்துங்க. அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 17, பி போர்டில் 1, சி போர்டில் ஒரு 9. சரிங்களா, அப்போ இதுவும் பார்க்க போனால் 4 நம்பர் 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. நமக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டிலே வந்து உங்களுக்கு வந்து 17 நாளாகவும், அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1, சி போர்டில் 9. அதை பார்க்க போனாக்கா ஒரு போர்டு அதிகமாக பெண்டிங்கில் நிற்கிது. நாளையோட சேர்த்திங்கன்னா இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங்காக தான் ஆகும். சரிங்க, அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்திங்க. 5ஆம் நம்பர் ஏ போர்டில் நமக்கு ஒரு 15, பி போர்டில் வந்து ஒரு 7, சி போர்டில் வந்து ஒரு 5. இவ்வளோ தான் பெண்டிங்கு. பட் இதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் பிரதானமாக வரலாம்னு கூட எதிர்பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ட்ரா நம்பர் ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் 5ஆம் நம்பர். அது போக 5ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிறதுனால அது பேஸ்ட்டு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கணக்கு வருது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு. அதை கனெக்ட் பண்ணி தான் நானும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வரலாம்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துக்கங்க. அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் 15, 7, 5. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 28, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து ஒரு 3. அப்போ பார்க்க போனாக்கா ஒரு போர்டு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு. 6ஆம் நம்பர் வந்து அதிகமாக பெண்டிங்கில் நிற்கிது பார்ப்போம். அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7, சி போர்டில் ஒரு 13 நாள் பெண்டிங்கு. அப்படி பார்த்தாலும் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் வந்து உங்களுக்கு 3, சி போர்டில் வந்து ஒரு 18 நாள் பெண்டிங்கில் நிற்கிது. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 45, சி போர்டில் வந்து ஒரு 9 நாள் பெண்டிங். இதில் இருக்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாளாக இருக்கக்கூடிய 9ஆம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 2 போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்சாக தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறக்கும் வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அது போக நமக்கு இன்றைக்கி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு
எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 5ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பர் 1 0க்கான வாய்ப்புகள். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 2ஆம் நம்பர் இருக்குது, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 8ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 6ஆம் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் மேட்சானு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்களுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 ட்ராவுக்கு வந்து நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும்னு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போதைக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அது போக நீங்கள் 20 ட்ரா வந்து நம்ம வின்னிங் கொடுக்குறக்காக சொல்கிற நம்பர் வந்து நமக்கு 20 ட்ரா, சரியா? அது போக கேஎல் பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 ட்ராவில் 30 ட்ரா, அதில் 10 ட்ரா போனால் கூட நமக்கு ஒரு 20 ட்ராவுக்கு வின்னிங் வரும். அதே மாதிரி டிஎலை பொறுத்த வரைக்கும் டிஎல் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட வந்து நமக்கு 90 ட்ரா இருக்குது, சரிங்க? அந்த 90 ட்ராவில் நமக்கு ஒரு 40 ட்ரா போனால் கூட மிச்சம் இருக்கக்கூடிய ட்ரா வந்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் கொடுப்போம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். 90 ட்ராவில் நம்மளால் ஒரு 40 ட்ரா போனால் கூட சரி 40 ட்ராவுக்காக நமக்கு கண்டிப்பாக கொடுப்போம். 60 ட்ராவுக்கு கொடுப்போம். லாஸ்ட்டுக்கு ஒரு 50 ட்ராவுக்காவது நம்மளால் கொடுக்க முடியும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே தான் வரோம். சரி, அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 526, 268, 865, 685, அடுத்து 265, அடுத்து நமக்கு 528, 856, 625, 862, 256, 854, 858 இந்த மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 52, 26, 28, 68, 65, 56, 52, 25, 85, 82, 28, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 86, 82, 65, 68, 28, 56, 85. சரி, இது மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க, நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடித்தாங்க, அன்றைக்கி 8 அடித்தாங்க. ஏ போர்டில், பி போர்டில் 3, சி போர்டில் 9. சரி, அதுதான் அடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய நம்பராக தான் இருந்துச்சு. இப்போ இந்த பெரிய நம்பருக்கு நமக்கு சின்ன நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா சின்ன நம்பர் நமக்கு என்ன வரலாம்? எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் இதில் ரொம்ப ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வரலான்னா, எனக்கு 5ஆம் நம்பர் மட்டும் டவுட்டு. ஏன் 5ஆம் நம்பர்னால், 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமா? கண்டிப்பாக வரும். 8ஆம் நம்பர் வந்தாலே பிரதானமாக 5ஆம் நம்பருங்கிறது நமக்கு வந்துடும் இல்லையா? அப்போ 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கணக்கு பண்ணி 8க்கு 5. 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 9ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. ஏன்னா 9ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 5ஆம் நம்பருங்கிறது நமக்கு ஃபேவரட்டாக வரக்கூடிய நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. இதில் வந்து என்னென்னா, இந்த பி போர்டில் வந்து அந்த 9ஆம் நம்பர் அப்படியே பி போர்டில் வந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் பி போர்டில் தான் கிட்டத்தட்ட 45, 46 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் நிற்கிது, சரிங்க? அது மாதிரி நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் வராமல் சி போர்டில் வந்திருக்கு. பட் என்ன, சி போர்டில் கம்மி தான், 8 நாள் தான் ஆச்சு, அது பரவாயில்ல வந்துச்சு. ஆனால் அதில் இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் தான். இப்போ இந்த 3ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்திருக்கணும், இந்த 9ஆம் நம்பர் வந்து பி போர்டில் வந்திருக்கணும். அப்போனா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங்லேருந்து நம்பர் வெளியே வந்திருக்கும். பட் அது அப்படி வராமல் வேறு மாறி வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, ஓகே. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8க்கு 8ன்னு திரும்ப போடலாம். அதே மாதிரி 3க்கு 8ன்னு திரும்ப போடலாம். அடுத்து நமக்கு 9க்கு 8, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக 6ஆம் நம்பர் நமக்கு வந்து 8க்கு 6, 3க்கு 6 அப்படிங்கிறது ரொம்ப பெட்டரான நம்பர் தான். அடுத்து 9க்கு 6, சரிங்களா? இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை கனெக்ட் பண்ணி தான் நாமளும் சேம் டைம் உங்களுக்கு மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்க்குறோம். ப்ளஸ் 2ஆம் நம்பர், சரியா? இது கூட தான் வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இப்படி தான் காமிக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி யாராவது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நிறையா இங்கே ஒன்றுமில்லைங்க, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90 ட்ராக்கு மேலே இருக்குங்க. 90 ட்ராவில் நீங்கள் என்ன ஒரு 5 ட்ரா நீங்கள் வின்னிங் ஃபுல் டிஜிட் எடுத்தாலுமே உங்களுக்கு காசு எங்கேயோ போச்சு. நீங்கள் கொடுக்க போகிறது வெறும் 299 ரூபா தான். இதே நீங்கள் வந்து 300 எங்கேயாவது போட்டு நீங்கள் போச்சு 300 போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இது இங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான ஃபுல்லாக எல்லாமே வரும், சரியா? அதனால சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.